அபி வந்து ராகவோட முழு கதையும் வந்து கேட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. ராகவுக்கு வந்து உதவி செய்யணும், அவர் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால தொடர்ந்து அவர்கிட்ட அன்பாக நடந்துக்கிறாங்க. ஆனால் வந்து ராகவ் வந்து ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிறாரு. அதனால் அபி வந்து உங்களுக்கும் எனக்கு என்னதாங்க பிரச்சனை, ஏன் என்னை இப்படி வந்து பண்ணுறீங்க, பாடுபடுத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் ராகவ் வந்து உண்மையை சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வந்து உனக்கும் என் அக்கா புருஷனுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது, அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ராகவ் நம்ம மறுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் ராகவும் அபியும் வந்து எப்போ பார்த்தா சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஹனிமூன் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ராகவ் வந்து ஹனிமூனுக்கு போகாமல் என்ன பண்ணுறாரு, உள்ளூர்லேயே வந்து ரூம் எடுத்து தங்குறாரு அபி கூட. இந்த சூழ்நிலையில் அபிக்கும் ராகவுக்கும் வந்து அங்கே வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, முரளி வந்து வேணும்னே என்ன பண்ணுறாரு, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பார்ட்டியில் வந்து எப்படியாவது வந்து ராகவ் அபியும் இங்கே தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அபியை வந்து போலீஸில் மாட்டி விட்டுறாரு. இந்த மாதிரி தவறான பொண்ணுன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அவங்கள காப்பாற்றுறாரு. இந்த விஷயம் வந்து ரெண்டு ஃபேமிலிக்கு தெரிய வர ராகவை திட்டுறாங்க. அப்போ அபி வந்து பழி ஏற்றுக்குன்னு நான் தான் காரணம், நான் தான் வந்து அங்கே போகமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால் வந்து செமைய டென்ஷன் ஆகிறாரு முரளி. இந்த சூழ்நிலையில் அபி என்ன பண்ணாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த வாஷ் பண்ணுற லேடி வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுங்கம்மா, கொஞ்சம் நான் வாஷ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா இந்த ஒரு சீட்டு வந்து கிடச்சிதுமா அப்படின்னோடனே, என்ன சீட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சீட்டு கிருஷ்ணா தம்பி இருக்கார் இல்லையா, அவரோட சட்டை பேக்கெட்லேருந்து கிடச்சிதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, எல்லா துணியும் எடுத்து பார்த்துட்டு அவரோட பேக்கெட்லேருந்து இந்த சீட்டை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரூமில், அந்த ஹோட்டல் ரூமில் வந்து இந்த கிருஷ்ணா தங்கின மாதிரி இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது இந்த கிருஷ்ணாவுக்கு வந்து எந்த இதுவும் மறக்கலை, எல்லாமே ஞாபகம் இருக்குது. இவன் வேணும் தான் இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்திருக்கான், இந்த முரளி தான் இவ்வளவும் பண்ணியிருக்கான், இவன் தான் வந்து என்னை போலீஸ்லேயே மாட்டி விட்டுருக்கான், அங்கே வந்ததும் அந்த முரளி தான், இப்போ நல்லா தெரிஞ்சு போட்டு வெட்ட வெளிச்சமா, இந்த முரளியை சும்மாவே விடக்கூடாது, எல்லாக்கிட்டையும் இவனை மாட்டி விடணும், இவனுக்கு பழைய ஞாபகம்லாம் மறக்கலன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகிறாங்க. முதல்ல அந்த முரளிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போகிறாங்க. முரளி வந்து அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. உடனே வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படியே அபி என்ன பேசணும் அப்படின்னு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகி வந்து முரளியை பார்த்துட்டு எவ்வளோ நாள் நடிப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீ நடிக்கிறது எல்லாமே எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, எனக்கு எல்லாருமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த அந்த சீட்டை காட்டுறாங்க. இப்போ தெரியுதா, எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு, நீ ஹோட்டலில் தங்கின சீட்டு தான், எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்னை வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருப்பேன், இந்த குடும்ப மானத்தை எடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரணம் அறையிறாங்க. உடனே முரளியில் அபி அப்படின்றாங்க. சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, எவ்வளோ உனக்கு அசிங்கமாக இல்லை உனக்கு இவ்வளோ பண்ணுறதுக்கு, இந்த குடும்ப மானத்தை எடுத்தது பார்த்தாதுன்னு என்னையும் போலீஸில் மாட்டி விட்டுருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம்டா, இப்போவே வாடா, உன எல்லாரும் முன்னாடியுமே வந்து உன்னோட முகத்திலே கிழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, அவரோட ஷர்ட் வந்து காலரை வந்து அப்படியே வந்து இழுத்துக்கிட்டே போகிறாங்க. நிற்கிறியா அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒத்துறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஆமாம் நான் நடிக்கிறேன், இப்போ என்னன்ற அப்படின்றாங்க. அது கேட்டு வந்து ஒத்துக்கிறல, வா எல்லாம் முன்னாடி வந்து ஒத்துக்கோ அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இப்போது நீ என்னை மாட்டி விட்டி நான் என்ன நடக்கும் தெரியுமா, இப்போ தான் வளகாப்பு வச்சுருக்காங்க வந்து என் பொண்டாட்டிக்கு, இந்த நிலைமையில் நீ சொன்னீங்கன்னா அவள் வளகாப்பு நடக்காது. அது மட்டும் கிடையாது, அவளுக்கு ஏற்கனவே வந்து பிரச்சனையாகி இப்போ தான் குழந்தை நின்றுருக்கு, இப்போ நீ சொன்னீங்கன்னா அந்த அந்த அதிர்ச்சியிலேயே அவளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடும் கதை அப்படின்றாரு. அது கேட்டுச்சே உனக்கு அசிங்கமால உன் பொண்டாட்டியை பற்றி இப்படி பேசுறதுக்கு, அவங்க நல்லா இருக்குன்னு நீ நினைக்க கூட மாட்டியா அப்படின்னோடனே, அதெல்லாம் நினைக்க முடியாது அபி, என்னை பொறுத்து நீ தான் எனக்கு முக்கியம், வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, அடைச்சி என்னை பற்றி பேசினேன் அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், இப்போ போய் நீ சொல்கிறது வந்து சொல்லு, எனக்கு ஒன்றும் இல்லை, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம், அதுக்கப்புறம் நீ ரொம்ப விரும்புகிறல எப்படியாவது வந்து ராகவ் கூட வாழணும், அதே மாதிரி இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு, இந்த குடும்பம் நாசமாக போயிடும், அப்புறம் இஷ்டம், இப்படிலாம் சொல்லி என்னை மிரட்டுறியா, ஆமாம் என்ன பண்ணுன்ற, அதுக்குன்னொன்னே உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா, டைம் கிடைக்கும்ல அப்போ நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இப்போ நீ தப்பிச்சிட்டே இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து அஞ்சலி அக்காக்காக தான் இவ்வளவும் பார்க்குறேன், அஞ்சலி அக்காக்கு நல்லபடி குழந்தை பிறக்கட்டும், உனக்கு நான் வச்சுக்கிறேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் வழியில் நீ தலையிட்ட அப்புறம் அவ்வளோதான் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், நான் எங்கே போனாலும் பின்தொடர்றது, என் வாழ்க்கையில் குறுக்கிறது, இந்த மாதிரி வேலை செஞ்ச அப்புறம் நான் வந்து என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு நீ என்ன பண்ணாலும் சரி அபி, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த ஜென்மத்தில் உன்னை விடுவேன் குடும்பம் நினச்சி கூட பார்க்காத, நீ எப்போவுமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதோட முடியுது.